வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி காளான் பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஹோட்டல் சுவையில் இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. மிக்சி ஜாரில் 1 இன்ச் அளவுக்கு 3 துண்டு இஞ்சியை நறுக்கி போட்டுக்கலாம். 6 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், சின்னதாக இருந்தால் 4 சேர்த்துக்கோங்க. 1 கை அளவுக்கு புதினா இலை, இது ஒரு 20 கிராம் அளவு இருக்கும். அதில் பாதி மல்லி இலை. தண்ணி சேர்க்க வேண்டாம், பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் 50 மில்லி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 2 துண்டு பட்டை, 2 நட்சத்திர சோம்பு, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 150 கிராம் அளவுக்கு 2 பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் நறுக்கியிருக்கேன். வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 150 கிராம் அளவுக்கு நறுக்கின தக்காளியை மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம். இதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் நல்லா கலந்து விடணும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து ஒரு 10 செகண்ட் பிரட்டி விட்டுறலாம். அரை கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்து ஒரு 30-40 செகண்ட் கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் காளான் சேர்த்துடலாம். 400 கிராம் காளானை க்ளீன் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். காளான் சேர்த்து கலந்து விட்ட பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ இதுக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம், காளானிலிருந்தே தண்ணி விடும். மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷம் காளான் வேகட்டும், மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். காளானிலிருந்து தண்ணி விட்டுருக்கு. இது கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கலந்து விடணும். அதிகப்படியான தீயில் வச்சு கலந்து விடணும். காளானில் இருந்த தண்ணி ஓரளவுக்கு வத்திருச்சு. இந்த கிளாஸில் 2 கிளாஸ் சீரக சம்பா அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது 1க்கு 1.5ங்கிற கணக்கில். இதோடைய 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலாவையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துடலாம். 600 கிராம் அளவுக்கு சீரக சம்பா அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடித்து வச்சுருந்தேன். தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், சரியாக இருக்கும். அளவான தீயில் அரிசி வேகட்டும், மூடி வச்சிடலாம். இடையில ஒரு தரம் கலந்து விடணும். மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். அரிசிக்கும் தண்ணிக்கும் சரியாக இருக்கிற இந்த ஸ்டேஜில் மறுபடியும் ஒரு தரம் நல்லா கலந்து விடணும். அடியில் இருக்கிற சாதம் மேலே வரணும், அந்த மாதிரி கலந்து விடணும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கின மல்லி புதினா இலையை தூவி விட்டுடலாம். இப்போ தம் போட்டுடலாம். பாத்திரத்தை மூடி வச்சு ஸ்டவ்வில் ஒரு பழைய தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சிடலாம். அதுக்கு மேலே தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன், அதையும் வச்சு மூடி வச்சிடலாம். மிதமான தீயில் ஒரு 15 நிமிஷம் எரியட்டும். அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 20 நிமிஷம் கழித்து திறந்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் நான் கொஞ்சம் முந்திரியை வறுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம்.
அருமையான சுவையில் மணக்க மணக்க நம்மளோட காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கரண்டியோட கைப்பிடியால் இந்த மாதிரி மெதுவாக கிளறி விடணும். நல்லா உதிரியாக வந்திருக்கிற இந்த காளான் பிரியாணியை இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.